ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் வந்து சாஃப்ட் அண்ட் லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்காவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நார்த் இந்தியன். அவங்க வந்து நல்லாவே சாஃப்டாக சப்பாத்தி பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அந்த ப்ராசஸ் ஷேர் பண்ணுங்கன்னு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் திங் வந்து அவங்க வந்து மாவை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடில் தான் காமிச்சிருக்கேன், ஏன்னா இது டோட்டல் வீடியோ லென்த் வந்து அதிகம். அதை வந்து மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிக்கணுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மாவு வந்து 3 minutes தான் பிசைஞ்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பால் ஊற்றினா சாஃப்டாக வரும், சக்கரை ஆட் பண்ணால் சாஃப்டாக வரும், சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் நார்மல் பிளெயின் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த பிளெண்டிங் பார்த்திங்கன்னா நல்லாவே பிளெண்ட் பண்ணுறாங்க மாவு ரொம்ப நேரமாக. ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த டெக்ஸ்டர் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறாங்க. நல்லா வந்து கை உள்ளே போகிற மாதிரி, ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றது காமிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பிசைஞ்சிட்டு உடனே வந்து திரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்லா இந்த மாவு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் வந்து மாவை திரட்டிக்கிட்டு சப்பாத்தி நார்மலாக ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க சுடும்போது பார்த்திங்கன்னா ஆயிலே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் இந்த திரட்டும் போது மட்டும்தான் ஆயில். இவங்களோட டெக்னிக் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் டெக்னிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபோல்டிங் பண்ணுவோம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அழகாக எப்படி வந்து சப்பாத்தி வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரோல் ஆகுதுன்னு. ஸோ நம்ம சப்பாத்தி பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஷேப்பில் வரும். ஸோ இது அழகாக வந்து ரவுண்டாக வருது. அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது. ஸோ இது தவாலுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக திருப்பி ரோல் பண்ணுறாங்க. இப்போ உங்களால் சூடு பொறுக்க முடியல கையில் அப்படின்னா, சில பேர் பார்த்திங்கன்னா கையில் கிளாத் வச்சுக்கிட்டுமே, சாஃப்ட்டு காட்டன் கிளாத் வச்சுக்கிட்டுமே ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹீட் வந்து சப்பாத்தி ஃபுல்லாகவே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம நம்ம கரண்டியில் எடுக்கிற சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சாஃப்டாக இருக்கும், ஒரு இடத்துல மொரன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாதனால தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம பரோட்டா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து இன்னும் சப்பாத்தியை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க எதுவுமே ஃபோல்டிங் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்காக்காக. ஸோ ஃபுல்காக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு வந்து சப்பாத்தி வந்து வேக வச்சா போதும். ஒரு சைடு செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரெக்ட் ஹீட்டில் போடலாம். ஸோ இந்த மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு வந்து நீங்கள் பாருங்களேன், டேரெக்டாக அவங்க கேஸில் வைக்கும் போது. ஸோ இந்த சப்பாத்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து ஈஸியாக சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு கற்றுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஃப்ளேமில் வைக்கும் போது பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா உப்பி வருது சப்பாத்தி.